வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல மெட்டலர்ஜி லெசன்ல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which one of the following ore is best concentrated by Proth flotation method? இது JEE main 2019 ல கேட்ட क्वेश्चन. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முன்னாடி இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர் கான்செப்ட் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆர் ஓர் ட்ரெஸ்ஸிங் அப்படினு சொல்லுவோம். The process of removal of gangue from the impure ore. இப்போ impure oreல siliceous matter இருக்கலாம், rocky material இருக்கலாம், இல்ல non metallic impurities இருக்கலாம். அப்ப இந்த rocky material, non metallic impurities, siliceous matter which are collectively known as gangue அப்படினு சொல்லுவோம். அப்ப இந்த impure oreல இருந்து இந்த gangue particle நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அங்க பியூர் ore கிடைக்கும். அந்த பியூர் ore தான் நம்ம கான்சென்ட்ரேட்டட் ore அப்படினு சொல்லுவோம். அப்போ impure oreல இருக்கக்கூடிய impurities நம்ம ரிமூவ் பண்ணா அங்க பியூர் ore கிடைக்கும். இதுதான் கான்சென்ட்ரேஷன். ஓகே, அப்ப இந்த ore கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு மெத்தட்ஸ் இருக்கு. மெத்தட் ஆஃப் ore கான்சென்ட்ரேஷன். The method will depend on நேச்சர் ஆஃப் த ஓர். அப்போ இந்த ஓரோட நேச்சரை பொறுத்து எந்த மெத்தட் அப்ளை பண்ணணும்னு இருக்கு. அதே மாதிரி டைப் ஆஃப் இம்பியூரிட்டி டிபெண்ட் பண்ணி அந்த ஓரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய இம்பியூரிட்டி டைப் டிபெண்ட் பண்ணி நம்ம எந்த மெத்தட் அப்ளை பண்ணணும்னு இருக்கு. அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்ளை பண்ணி எந்த மெத்தட் வந்து சூட்டபிளா இருக்கும் அந்த ஓருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ டோட்டலா காமனா 4 மெத்தட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு கிராவிட்டி செப்பரேஷன், செகண்ட் ஒன் வந்து ப்ரோத் ஃப்ளோட்டேஷன், தேர்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன், இதே ஃபோர்த் லீச்சிங். ஓகே, லீச்சிங்ல வந்து சைனைடு லீச்சிங், ஆசிட் லீச்சிங், ஆல்கலி லீச்சிங், அமோனியா லீச்சிங் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல கிராவிட்டி செப்பரேஷன், ப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அண்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் gravity separation. The gravity separation another name is hydraulic wash. Okay, இப்போ hydraulic wash ஓட main principle, the ore having high specific gravity is separated from the low specific gravity gangue. அப்போ அந்த ஓர்ல பிரசன்ட் ஆயிருக்கூடிய gang particle வந்து low specific gravity இருக்கணும், ஓர் வந்து high specific gravity இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஓருக்கு நம்ம gravity separation hydraulic wash மெத்தட சூட்டபிளா இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓரை வந்து நம்ம கிரஷ் பண்ணி ஃபைனலி பவுடர் ஃபார்ம்ல எடுக்கணும். அதுக்கப்புறம் அண்ட் வாஷ்ட் வித் ரன்னிங் வாட்டர். அப்போ ரன்னிங் வாட்டர்ல நம்ம வாஷ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ் எடுத்திருக்கோம். அந்த ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ்ல ஒரு ஹைட்ராலிக் கிளாசிஃபையர் இருக்கு. அந்த ஹைட்ராலிக் கிளாசிஃபையர்ல நம்ம பவுடர் ஓரை வந்து நம்ம அப்ளை இங்க வந்து எடுத்துக்கணும். ஓகே, அப்போ இங்க பவுடர் ஓரை நம்ம எடுக்கும்போது இங்க கரண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கு, ரன்னிங் வாட்டர். ஓகே, அப்ப ரன்னிங் வாட்டர்ல இங்க இருக்கக்கூடிய பவுடர் வந்து ஓர் வந்து விழும்போது இங்க இருக்கக்கூடிய அந்த ஓர்ல இருக்கக்கூடிய கேங் பார்ட்டிகல், சிலிசியஸ் மேட்டர், ராக்கி மெட்டீரியல், நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ்லாம் லைட்டா இருக்கும் வெயிட். ஸோ லோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கும். லோ ஸ்பெசிபிக் கிராவிட்டியோட கேங் பார்ட்டிகல்லாம் ரன்னிங் வாட்டர்ல வாஷ் அவுட் ஆகி போயிடும். ஓகே, அப்போ ஹெவியர் ஓர் பார்ட்டிகல் அந்த ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ்ல பாட்டம்ல செட்டில் ஆயிரும். ஓகே, அப்போ இங்க ஹெவியர் ஓர் பார்ட்டிகலை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வாஷ் பண்ணி அதை மறுபடியும் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அகைன் நம்ம அடுத்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இங்க இருக்கக்கூடிய ஓர்ல இருக்கக்கூடிய சிலிசியஸ் மேட்டர் கேங் பார்ட்டிகல்லாம் ரன்னிங் வாட்டர்ல வாஷ் அவுட் ஆயிரும். ஹெவியர் ஓர் பார்ட்டிகல் இருக்குது, அது ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கிறதுனால அது கிராவிட்டி போர்ஸ்னால அந்த பாட்டம்லேயே செட்டில் ஆயிரும் ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ்ல. அந்த ஓர் பார்ட்டிகலை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் தனியா. ஓகே, அப்போ இந்த லைட்டர் கேங் பார்ட்டிகல் ஆர் வாஷ்ட் அவே பை த வாட்டர். வாட்டர்ல வாஷ் அவுட் ஆயிரும். எக்ஸாம்பிள் ஆக்சைடு லைக் ஓர். ஆக்சைடு ஓர் இதெல்லாம் டின் ஸ்டோன், கேமடைட், இதெல்லாம் ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஓர். இந்த ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஓரை நம்ம இந்த ஹைட்ராலிக் வாஷ் மெத்தட் மூலமா செப்பரேஷன் பண்ணலாம். ஓகே, அடுத்தது மேக்னெட்டிக் செப்பரேஷன் ப்ராசஸ். இதோட மெயின் பிரின்சிபல், திஸ் மெத்தட் பேஸ்ட் ஆன் டிஃபரன்ஸ் இன் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஓர் அண்ட் இம்பியூரிட்டிஸ். அப்போ எந்த ஓர் இல்லைன்னா இம்பியூரிட்டிஸ் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஓகே, அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க செப்பரேட் பண்ண போறோம் ஓரையும் கேங் பார்ட்டிகளையும். ஓகே, இட் இஸ் யூஸ் டு கான்சென்ட்ரேட் பெரோமேக்னெட்டிக் ஓர். பெரோமேக்னெட்டிக் ஓரா இருந்துச்சுன்னா அதை கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு மேக்னெட்டிக் செப்பரேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டின் ஸ்டோன் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் woolbromite impurities which is magnetic. இதுல டின் ஸ்டோன் ஓரை நம்ம தனியா செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த woolbromiteங்கிறது ஒரு மேக்னெட்டிக் இம்பியூரிட்டிஸ். அப்ப இந்த woolbromiteங்கிற மேக்னெட்டிக் இம்பியூரிட்டிஸ் பேஸ் பண்ணி ஒன்னு மேக்னெட்டிக்கா இருக்கும், டின் ஸ்டோன் வந்து நான் மேக்னெட்டிக். அப்ப ரெண்டையுமே என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்னு மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் இருக்கிறதுனால இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை செப்பரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது குரோமைட் பைருலுசைட் or having magnetic property can be removed from the non magnetic impurities. அப்போ குரோமைட் பைருலுசைட்
அங்க ஓரை நம்ம ஈஸியா கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அதுல இருக்கக்கூடிய சிலிசியஸ் மேட்டர் ராக்கி மெட்டீரியல்லாம் நான் மேக்னெட்டிக் இம்பியூரிட்டியா இருக்கும். அப்ப இந்த குரோமைட் பைருலிசைட்ங்கிற மேக்னெட்டிக் ஓரை செப்பரேட் பண்றதுக்கும் இந்த மெத்தட் யூஸ் ஆகுது. ஓகே, இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓரை வந்து கிரஷ் பண்ணி பவுடர் ஃபார்ம்ல எடுத்துக்கணும். The powder ore is added an electromagnet containing moving felt on magnetic roller. இப்போ இதுதான் இந்த எலக்ட்ரோமேட்டிக் செப்பரேஷனோட இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல ரெண்டு ரோலர் இருக்கும். ஒரு ரோலர் வந்து மேக்னெட்டிக் ரோலர். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறது மேக்னெட்டிக் ரோலர். செகண்ட் இருக்கக்கூடிய ரோலர் வந்து நான் மேக்னெட்டிக் ரோலர். ஓகே, இந்த ரெண்டு ரோலர் வந்து கன்வேயர் பெல்ட்டால கனெக்ட் ஆயிருக்கும். மேல நம்ம ஓரை கிரஷ் பண்ணி பவுடர் ஃபார்ம்ல எடுக்கக்கூடிய கூப் மேல அந்த கன்வேயர் பெல்ட் மேல போய் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது இங்க கேங் பார்ட்டிகல் ஒரு பார்ட்டிகல் வரும், அதோட சேர்ந்து கேங் பார்ட்டிகல் மிக்ஸ் ஆயிருக்கும் அந்த பவுடர் ஓர்ல. ஓகே, அப்போ இதுல கேங் பார்ட்டிகல் வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்கும், நான் மேக்னெட்டிக் கேரக்டரா இருக்கும். அப்போ ஓர் பார்ட்டிகல் வந்து மேக்னெட்டிக் கேரக்டரா இருக்கும். ஏதாட்டு ஒன்று மேக்னெட்டிக் இருக்கும், இன்னொன்று வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்கும். இப்போ ஓர் பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இந்த மேக்னெட்டிக் ரோலர் பக்கத்துல வரும்போது இந்த ஓர் பார்ட்டிகல் அட்ராக்ட் ஆயிரும் இந்த மேக்னெட்டிக் ரீஜனால. ஓகே, அதனால பாருங்க the magnetic ore falls near the magnet. அப்ப அந்த மேக்னெட்டிக் ஓர் மட்டும் அந்த மேக்னெட்டிக் ரீஜன் பக்கத்திலே வந்து விழும். ஓகே, ஆனா அதுல இருக்கக்கூடிய சிலிசியஸ் மேட்டர் ராக்கி மெட்டீரியல் நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ்லாம் நான் மேக்னெட்டிக் இம்பியூரிட்டிஸ் ஃபால் அவே ஃப்ரம் த மேக்னெட். அப்போ அது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால ஃபாஸ்டா வரும். அந்த கன்வேயர் பெல்ட் ஃபாஸ்டா அங்க சுத்திட்டு இருக்கும்போது அது அந்த சிலிசியஸ் மேட்டர்லாம் ஃபாஸ்டா அடுத்த கண்டெய்னர்ல வந்து விழும். ஓகே, அப்போ மேக்னெட்டிக் ஓரா இருந்துச்சுன்னா ஃபால் நியர் த மேக்னெட்டிக் ரீஜன். இதே நான் மேக்னெட்டிக் இம்பியூரிட்டிஸா இருந்தா ஃபால் அவே ஃப்ரம் த மேக்னெட்டிக் ரீஜன். ஓகே, அப்போ இதுல கேங் பார்ட்டிகல் தனியா நம்ம ரிமூவ் பண்ணிரலாம், இதுல மேக்னெட்டிக் ஓர் பார்ட்டிகலை தனியா ரிமூவ் பண்ணிரலாம். ஓகே, அடுத்தது ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். First principle, the metallic ore particle which are preferentially wetted by oil can be separated from gangue. இப்போ ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட்ல சல்பைடு ஓரை நம்ம செப்பரேஷன் பண்றதுக்கு இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் யூஸ் ஆகுது. இதுல சல்பைடு ஓர் வந்து வெட்டட் பை ஆயில், சல்பைடு ஓர் வந்து ஆயில்ல நனையக்கூடியதா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் வந்து வெட்டட் பை வாட்டர்ல நனையக்கூடியதா இருக்கணும். அப்ப எந்த ஓர் வந்து ஆயில்ல நனையுதோ அந்த டைப் ஆஃப் ஓர் சல்பைடு ஓரா இருக்கும். அந்த சல்பைடு ஓர் தான் இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் மூலமா நம்ம செப்பரேஷன் பண்ணுவோம். அதுல கூடிய கேங் பார்ட்டிகல் வாட்டர்ல வெட் ஆகக்கூடியதா இருக்கும். ஓகே, திஸ் மெத்தட் யூஸ் டு கான்சன்ட்ரேட் சல்பைடு ஓர். அப்ப சல்பைடு ஓரை கான்சன்ட்ரேஷன் பண்றது தான் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கலினா, லெட் சல்பேட், சிங்க் சல்பேட், சிங்க் பிளான்டி, இது எல்லாமே ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மூலமா கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஓகே, அப்ப சல்பைடு ஓரா இருந்தா ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மூலமா பண்ணலாம். ஏன்னா சல்பைடு ஓர் வந்து வாட்டர்ல வெட் ஆகும். அடுத்தது இதுல முக்கியமான ரியேஜென்ட் யாரெல்லாம் அப்படின்னா ஃப்ரோத்திங் ஏஜென்ட். அப்ப ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன்ல ஃப்ரோத்தை கிரியேட் பண்ணி ஃப்ளோட் பண்ணுவோம். அப்ப அதுக்கு ஃப்ரோத்தை கிரியேட் பண்ணதுக்கு ஒரு ஃப்ரோத்திங் ஏஜென்ட் வேணும். அது பைன் ஆயில் ஆர் யூகலிப்டஸ் ஆயில் நம்ம ஆட் பண்ணலாம். அடுத்தது ஃப்ரோத்திங் கலெக்டர். ஃப்ரோத் வந்து ஃபார்ம் ஆகும்போது அந்த ஃப்ரோத் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃப்ரோத்திங் கலெக்டர் ஆட் பண்ணுவோம். அதுதான் சோடியம் எத்தில் சாந்தேட். ஓகே, அப்போ சோடியம் எத்தில் சாந்தேட் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கிரஸால் ஆட் பண்ணலாம், ஆர் அனிலின் ஆட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் ஃப்ரோத்திங் கலெக்டர். அடுத்தது டிப்ரசிங் ஏஜென்ட். டிப்ரசிங் ஏஜென்ட் என்ன ஆட் பண்ணுவோம்னா சோடியம் சைனேட் ஆர் சோடியம் கார்பனேட் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் டிப்ரசிங் ஏஜென்ட். இனி இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓர் பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் ஃபைனலி பவுடர் ஃபார்ம்ல எடுத்துக்கணும் அண்ட் மிக்ஸ்டு வித் வாட்டர் அண்ட் பைன் ஆயில். வாட்டர் அண்ட் பைன் ஆயில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதுதான் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனோட அந்த கண்டெய்னர். இதுல ஃபர்ஸ்ட் ஓர் பார்ட்டிகல் பவுடர் ஃபார்ம்ல எடுத்துட்டு வாட்டர் அண்ட் பைன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது when air is passed, அங்க compressed air வந்து உள்ள பாஸ் பண்றோம் அந்த சொல்யூஷனுக்குள்ள, it produce froth. அப்ப ஏரை பாஸ் பண்ணும்போது அங்க பைன் ஆயில் இருக்கிறதுனால அங்க froth கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏர் பாஸ் ஆக froth கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ froth வந்து அப்படியே டாப் சர்ஃபேஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஃப்ரோத்ல உங்களுக்கு சல்பைடு பார்ட்டிகல்ஸ் வந்து ஒட்டிக்கிடும். ஓகே, அப்போ சல்பைடு பார்ட்டிகல் வந்து வாட்டர்ல நனையாது, அப்ப அந்த ஃப்ரோத்ல தான் ஒட்டிக்கிடும். அப்ப சல்பைடு பார்ட்டிகல் இங்க நம்ம ஏரை பாஸ் பண்ண ஃப்ரோத் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃப்ரோத் அப்படியே டாப்ல வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஃப்ரோத் டாப்ல வர அந்த ஃப்ரோத்தோட சேர்ந்து சல்பைடு ஓர் பார்ட்டிகளும் மேல டாப்ல வந்துடும். ஓகே, அப்போ இந்த ஃப்ரோத்தோட சேர்ந்து நம்ம சல்பைடு ஓர் பார்ட்டிகளை தனியா டாப்ல கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கலெக்ட் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஓர் பார்ட்டிகள் கொஞ்சம் வெட்டா இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணா சன்லைட்ல ட்ரை பண்ணி வாட்டர் எவாபரேட் பண்ணி ரிமைனிங் அந்த சல்பைடு ஓர் பார்ட்டிகளை அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த ஓர் பார்ட்டிகல் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் இருக்குல்ல கேங், அதெல்லாம் வாட்டர்ல வெட் ஆகக்கூடியது. ஸோ வாட்டர்ல வெட் ஆகுறதுனால பாட்டம்ல அது செட்டில் ஆயிரும். ஓகே, அதை ஒரு டெய்லிங் மூலமா நான் என்ன பண்ணிக்கலாம்னா தனியா செப்பரேட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். ஓகே,
இப்போ ஓர் பார்ட்டிகிள் ரைஸ் டு த சர்ஃபேஸ் அண்ட் கலெக்டட் செப்பரேட்லி. அப்போ ஓர் பார்ட்டிகிள் என்ன ஆயிரும், நம்ம ஏரை பாஸ் பண்ண ஃப்ரோத் கிரியேட் ஆகும்போது அங்க இருக்கிற ஓர் பார்ட்டிகிள் ஃப்ரோத்தோட சேர்ந்து டாப்ல வந்துடும். நம்ம அதை தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இம்பியூரிட்டிஸ் செட்டில் அட் த பாட்டம் ஆஃப் த கண்டெய்னர். இம்பியூரிட்டிஸ் வந்து பாட்டம் ஆஃப் த கண்டெய்னர்ல செட்டில் ஆயிரும். அதை நம்ம டெய்லிங்ஸ் மூலமா தனியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சரி, ஓகே. இதுல வாட் இஸ் த ரோல் ஆஃப் டிப்ரெசிங் ஏஜென்ட் இன் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன்? ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன்ல நம்ம டிப்ரெசிங் ஏஜென்ட் சோடியம் சைனேட், சோடியம் கார்பனேட் யூஸ் பண்ணோம். அதோட ரோல் என்ன அப்படின்னா, இப்போ இன்கேஸ் இந்த சல்பைடு ஓரில் 2 டைப் ஆஃப் சல்பைடு ஓர் இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் சல்பைடும் இருக்கு, அதே மாதிரி சிங்க் சல்பைடு இருக்கு. ஓகே, அப்போ ரெட் சல்பைடும் சிங்க் சல்பைடு இருக்குன்னா இதுல ஏதாவது ஒரு சல்பைடு ஓர் தான் நமக்கு வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலினாங்கிற லெட் சல்பைடு தான் வேணும். சிங்க் சல்பைடும் அந்த ஃப்ரோத்ல வரக்கூடாது. அப்போ ஒன்லி ஒரே ஒரு சல்பைடு ஓர் தான் ஃப்ரோத்தோட மேல டாப்ல வரணும் அப்படின்னா சிங்க் சல்பைடை டிப்ரெஸ் பண்ண வைக்கணும். அதோட ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டியை குறைக்கணும். ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டியை அப்படியே டிப்ரெஸ் பண்ணி சிங்க் சல்பைடை பாட்டம்ல செட்டில் பண்ண வைக்கணும். அப்படி செட்டில் பண்ண வைக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு டிப்ரெசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். அதுதான் சோடியம் சைனேட் ஆர் சோடியம் கார்பனேட். ஓகே, அப்போ டிப்ரெசிங் ஏஜென்ட் சச் as சோடியம் சைனேட் ஆர் பொட்டாசியம் சைனேட் இப்போ யூஸ் பண்ணலாம். பொட்டாசியம் சைனேட், சோடியம் கார்பனேட் எக்ஸெட்ரா are used to selectively prevent other metal sulfide from coming to froth. ஓகே, அப்போ 2 மெட்டல் சல்பைடு இருந்துச்சுன்னா அதர் மெட்டல் சல்பைடை வெளியே ஃப்ரோத்தோட சேர்ந்து வராம தடுக்கிறதுக்கு, ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் அந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் யூஸ் ஆகுது. ஓகே, இன்கேஸ் வந்து நம்ம இங்க சோடியம் சைனைடு யூஸ் பண்ணியிருந்தோம், லெட் சல்பைடும் சிங்க் சல்பைடு இருக்கும்போது சோடியம் சைனைடை நம்ம டிப்ரெசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணோம்னா அதுல இருக்கக்கூடிய சோடியம் சைனைடு சிங்க் சல்பைடு சால்ட்டோட சேர்ந்து அது சிங்க் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதாவது சோடியம் டெட்ராசைனிடோ சிங்கேட்டுங்கிற ஒரு சிங்க் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ அந்த சிங்க் காம்ப்ளெக்ஸ் வந்து பாட்டம்ல செட்டில் ஆயிரும். அப்போ அந்த பாட்டம்ல செட்டில் ஆன காம்ப்ளெக்ஸை நம்ம தனியா ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ மேல டாப்ல ஃப்ரோத்தோட லெட் சல்பைடு மட்டும் தான் வரும். அப்போ லெட் சல்பைடை நம்ம தனியா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் புக் பேக். இப்போ ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், கிராவிட்டி செப்பரேஷன், அடுத்தது மேக்னெட்டிக் செப்பரேஷன், இந்த 3 கான்செப்ட்ல இருந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ல புக் பேக் क्वेश्चन எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, woolverite ore is separated from tinstone by the process of. இப்போ டின்ஸ்டோனை வந்து நம்ம இம்பியூரிட்டியா எடுத்திருக்கோம், woolverite ஓரா எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ woolveriteங்கிறது மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கும். இது ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. டின்ஸ்டோன் வந்து நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஒன்னு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் மூலமா தான் இந்த ரெண்டு இதையுமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணுவோம். அப்போ woolveriteங்கிற ஓர்ல இருந்து டின்ஸ்டோனுங்கிற இம்பியூரிட்டியை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷனை மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். இது புக் பேக்ல 8th கொஸ்டின். ஓகே, அடுத்தது புக் பேக்ல 12th கொஸ்டின். இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ல which one of the following ore is best concentrated by froth flotation method? froth flotation methodல எந்த மெத்தட் வந்து பெஸ்டா இருக்கும்? froth flotation methodல சல்பைடு ஓர் தான் நம்ம பார்த்தோம். சல்பைடு ஓரா இருந்துச்சுன்னா பியூரிஃபிகேஷன் பண்ற, கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்கு நம்ம froth flotation மெத்தட் யூஸ் ஆச்சு. ஓகே, இப்போ மேக்னடைட்ங்கிறது அதோட ஃபார்முலா Fe3O4, கேமடைட்டோட ஃபார்முலா Fe2O3. ஓகே, ரெண்டுமே ஆக்சைடு ஓர். அடுத்து கலினா ஃபார்முலா PPS, லெட் சல்பைடு. காசிட்ரேட்ங்கிறது டின்ஸ்டோன், SnO2. அப்ப ரிமைனிங் ஏ ஆப்ஷன் வந்து ஆக்சைடு ஓர், பி ஆப்ஷனும் ஆக்சைடு ஓர், டி ஆப்ஷனும் ஆக்சைடு ஓர். அப்போ சி ஆப்ஷன் தான் சல்பைடு ஓர். ஸோ சி ஆப்ஷன் மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின் 18th கொஸ்டின். which of the following used for concentrated ore in metallurgy? மெட்டலர்ஜில ஓரை கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்றோம்? மொத்தமா 4 காமன் மெத்தட் யூஸ் பண்ணோம். அதுல லீச்சிங் பண்ணோம், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் பண்ணோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேஷன், ஹைட்ராலிக் வாஷ். அப்போ ரோஸ்டிங் கிடையாது. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் சி. அப்போ ஏ அண்ட் சி எங்க இருக்கு? டி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். இது புக் பேக்ல 18th கொஸ்டின். அடுத்து புக் பேக்ல இருக்கக்கூடிய ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். 4th கொஸ்டின் நம்ம இதுவரைக்கும் பார்த்த கான்செப்ட்ல இருக்கு. which type of ore can be concentrated by froth flotation method? give 2 example for each. froth flotation methodல நம்ம சல்பைடு ஓரை தான் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம், சல்பைடு ஓர். ஓகே, அடுத்தது 2 எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன்னு லெட் சல்பைடு, இன்னொன்னு சிங்க் சல்பைடு. ஒன்னு கலினா, சிங்க் பிளான்டி. ஓகே, அடுத்த கொஸ்டின், describe the role of following in the process mentioned. sodium cyanide in the froth flotation. sodium cyanide in froth flotation. இப்போ சோடியம் சைனைடு வந்து froth flotation எதுக்கு யூஸ் ஆச்சு? சோடியம் சைனைடும் சோடியம் கார்பனேட்டும் ரெண்டுமே
டிப்ரெசிங் ஏஜெண்டா யூஸ் ஆச்சு. ஓகே, அப்போ இது டிப்ரெசிங் ஏஜெண்டா இருக்கும். இது ஒரு சல்பைடு வர அதோட ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டியை டிப்ரெஸ் பண்றதுக்கு டிப்ரெசிங் ஏஜெண்டா இந்த சோடியம் சயனைடு யூஸ் ஆச்சு. ஓகே, டிப்ரெசிங் ஏஜென்ட். இது புக் பேக்ல 12th கொஸ்டின். அடுத்து பாருங்க, ப்ரீவியஸ் இயர் நீட் என்டிஏ ஜேஇ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். First question, which one of the following ore is best concentrated by growth flotation? இது JEE main 2019 ல கேட்ட question. So இதுதான் பார்த்தோம். மேக்னடைட்டுக்கு ஃபார்முலா Fe3O4, கேமடைட்டுக்கு Fe2O3, டின் கேசிட்ரேட்டுக்கு SnO2. இந்த மூணுமே ஆக்சைடு ஓர். அடுத்தது கலினா மட்டும் தான் சல்பைடு ஓர். So option C is correct answer. இது JEE main question. அடுத்தது the ore that is concentrated by gravity separation. கிராவிட்டி செப்பரேஷன் மூலமா எந்த ஓரை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னா அங்க ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கணும். ஓகே, அப்ப ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருந்துச்சுன்னா அந்த ஓரை நம்ம கிராவிட்டி செப்பரேஷன் ஹைட்ராலிக் வாஷ் மெத்தட் மூலமா கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அதுலயும் ஆக்சைடு லைக் ஓரா இருக்கணும். ஓகே, ஆக்சைடு ஓர்ல எதெல்லாம் பார்க்கலாம். இப்போ கேசிட்ரேட்டுங்கிறது டின் ஸ்டோன், அப்ப SnO2 இது ஒரு ஆக்சைடு ஓர். ஹேமடைட்டுங்கிறது அயன் ஆக்சைடு Fe2O3 இதுவும் ஆக்சைடு ஓர். கலினாங்கிறது PPS. ஓகே, அப்போ எந்த ஓரை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா ஒன்னு ஏ, ஆப்ஷன் ஏயும் பண்ணுவோம், பியும் பண்ணுவோம், ரெண்டு ஓரையும் பண்ணுவோம், போத் ஏ அண்ட் பி. ஓகே, இது JEE மெயின் 2017 ல கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், which of the following ore is concentrated by magnetic separation? மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலமா எந்த ஓரை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம்? ஓகே, அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி டிஃபரன்ஸ் இருக்கணும். ஓகே, இப்போ குப்ரைட்ங்கிறது Cu2 காப்பர் ஆக்சைடு, மலக்கைட்டுங்கிறது காப்பர் கார்பனேட் காப்பர் ஹைட்ராக்சைடு, இது காப்பர் ஓர். ஓகே, பெரோமேக்னெட்டிக் ஓரா இருந்தா மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலமா நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். பாக்சைட் ஃபார்முலா Al2 அலுமினியம் ஆக்சைடு NH2O. ஓகே, அப்ப இது ஆக்சைடு கார்பனேட், இது ஆக்சைடு ஓர், இது எல்லாமே காப்பர் அலுமினியம். அப்ப அயன் இருந்தா தான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். சைட்ரேட்டுக்கு ஃபார்முலா என்ன? FeCO3 அயன் கார்பனேட். அப்போ இந்த சைட்ரேட் தான் பெரோமேக்னெட்டிக் ஓர். ஸோ அதுதான் அயன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள ஓர். இந்த ஓரை நம்ம செப்பரேட் பண்றதுக்கு மேக்னெட்டிக் செப்பரேஷனை யூஸ் பண்ணலாம். அப்ப ஆன்சர் சைட்ரேட். ஓகே, அடுத்தது which of the following ore is concentrated by gravity separation? கிராவிட்டி செப்பரேஷன் மூலமா எந்த ஓரை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம்? ஆப்ஷன் ஏ கேசிட்ரைட், பி கேமடைட், சி ஹார்ன் சில்வர், ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.